E-NEET 2026 ரிசல்ட் வந்துடுச்சு. உங்களுடைய எக்ஸாக்ட் மார்க் என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். 2025 கம்பேர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க்கு மார்க்கு அதோடைய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அண்டு இந்த இயர் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குங்கிறத 2025 கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 701 to 720 ஒரு கேண்டிடேட் கூட கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 686 தான் இருந்தது. பட் இந்த இயர் பாருங்கள் 19 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. 701 இருந்து 720. ஸோ இங்கேவே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் அந்த 19 கேண்டிடேட் வந்து 701 720 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 651 to 700. 700 லாஸ்ட் டைம் யாரும் எடுக்கல, 686 தான் இருந்தது. பட் அந்த ரேஞ்சில் 2025 73 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இங்கே பாருங்கள் அதே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு 1371 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 601 650 வரைக்கும் 2025 எவ்வளோ இருந்தாங்க பாருங்கள், 1259 தான். பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்ட்டு 601 650. 8425 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 551 600. 10,658 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே டபுளையும் தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு. 27,055 பேர் எடுத்திருக்காங்க. 501 550. இதுதான் நம்மளுக்கு இந்த மேக்சிமம் உங்களுக்கு அதிகமாக கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே இந்த மார்க் வரைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபில் ஆகிடும். 505 501 550 வரைக்கும். இதில் பாருங்கள் லாஸ்ட் இயர் வந்து 39,521 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த இயர் பாருங்கள் 52,471. 451 500 வரைக்கும் 69,503 ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள் 77,023 ஸ்டூடெண்ட். 401 to 450. இதுவும் ஒரு முக்கியமான கேட்டகரி. இதுலேயும் நிறையா உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த கவர்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி சீட்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மார்க்லேயே ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் இந்த மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 88,239 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இங்கே 1,05,403 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 351 400 மார்க் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு மார்க்லேயும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ 351 400 வரைக்கும் 1,05,578. இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்ட்டு. 1,42,003 ஸ்டூடெண்ட் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்ட்டு பாருங்கள். அதோட அந்த 301 to 350 இதில் தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்காங்களே. லாஸ்ட் இயரோட இதில் பாருங்கள் எதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. 2025-26 கம்பேர் பண்ணும்போது இந்த 301 350 வரைக்கும் ஏன் அதிகமாக ரைஸ் ஆகிருக்காங்கன்னா, மெயின் ரீசனே உங்களுக்கு வந்து எல்லா மார்க் ரேஞ்சிலுமே உங்களுக்கு மெயினாக இதில் வந்து இந்த பயாலஜி தான். முக்கியமாக இந்த 350 வரைக்கும் போனதில் பாருங்கள், 300 to 350 to 400 இந்த ரெண்டு ரேஞ்சில் பாருங்கள் அதிகமாக ஸ்டூடெண்ட் ரைஸ் ஆகிருக்குது. முக்கிய காரணம் வந்து பயாலஜி மார்க்காக தான் இருக்கும். பயாலஜியில் 2025 விட கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த ரேஞ்சில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த 301 to 350, அதேமாதிரி 351 to 400 இதில் பாருங்கள் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. எல்லா ரேஞ்சிலுமே அதிகமாக இருந்தாலும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பயாலஜியில் நிறையா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பயாலஜியில் ஓரளவுக்கு ஆவரேஜாக 250 மார்க்காவது எடுத்துகிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தா கூட, ஃபிசிக்ஸில் ஒரு 4-5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தா கூட இந்த 350 to 400 இந்த ரேஞ்சிலலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதில் இருந்தே தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. ஒரு மார்க்லேயும் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இங்கேயே பாருங்கள் 601 to 650 எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து
அதிகமாக இந்த ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. 601 to 650. அதேமாரி 551 to 600 பாருங்கள். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு சொல்லுங்கள். 551 to 600 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்லேயே நீங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் கேட்டகரியில் எல்லாமே இந்த மார்க் ரேஞ்சிலே உங்களுக்கு அதிக சீட்ஸு ஃபில் ஆகிடும். ஸோ இதிலே பாருங்கள், லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த 4 ரேஞ்சிலே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை வச்சே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் ஒரு நீட் ரேங்க் ஒரு 50,000 ரேங்க் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் 2025 லெவலில் இருந்ததுன்னா 502 மார்க் இருந்தது. அப்படியே இங்கே பாருங்கள், ஒரு 30 மார்க் ரைஸ் ஆகிருக்கு, 535. 1,00,000வது ரேங்க்கு நீட் ரேங்க் இருக்குதுன்னா அவங்களுடைய மார்க் வந்து 464 இருந்தது. இங்கே பாருங்கள் 493. 1,50,000 இருந்துச்சுன்னா அவங்களுடைய மார்க் வந்து 433 இருந்தது, இங்கே 460. 2,00,000 405 மார்க்னா 433. இப்படி ஒரு ரேஞ்சிலுமே நீட் ரேங்க்ல எல்லாத்துலேயுமே நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். 3 லட்சத்தில் பாருங்கள் 357, இங்கே 389. அடுத்து ஒரு 50,000 ரேங்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதில் பாருங்கள் 336, 371. அடுத்து பாருங்கள், ஒரு 4 லட்சம் ரேங்க்னா 316, 355. 4,50,000னா 298, 345. இதே 2026 மார்க் எடுத்திருக்கு. அதே 5 லட்சம்னா 281. இங்கே பாருங்கள் 325 மார்க். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நீட் ரேங்க் வந்து 5 lakhs அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அவருடைய மார்க் 281 இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 325 ரைஸ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னவங்க தான் பயாலஜியில் மேக்ஸிமம் இங்கே எல்லாமே ஸ்கோர் பண்ணிகிட்ருப்பாங்க. பயாலஜி ஈஸியாக இருந்தது, ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 35 days இருந்தது. யாருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் +2 முடிச்சவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த பயாலஜியை ரிவைஸ் பண்ணுறதுக்கே டைம் இருந்திருக்காது. பட் இந்த எக்ஸ்ட்ரா 35 days யூஸ் பண்ணி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டஃப்பாக வந்திருந்தாலும் பயாலஜி நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படித்ததுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க்கு ரைஸ் ஆகிருக்கு. முக்கிய காரணம் வந்து இதுக்கு பயாலஜி தான். இந்த எக்ஸ்ட்ரா 35 days இருந்ததை வந்து ஈவன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு புக்கு என்சிஆர்டி வேறு புக்காக இருந்தாலும் இந்த 35 days யூஸ் பண்ணி படித்ததுனால எல்லாருக்குமே பயாலஜியில் மார்க் ரைஸ் ஆகிடுச்சு. ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் மார்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருந்தாலும் இந்த மார்க்கு ரைஸ் ஆனதுனால உங்களுக்கு ஓவரால் எல்லா ரேஞ்சிலையுமே பாருங்கள் கம்பேர் டு 25 கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 மார்க்காவது ரைஸ் ஆகிருக்கும். இன்னும் 30 மார்க் ரைஸ் ஆகிருக்கு ஆவரேஜாக. இங்கே கீழே போக போக உங்களுக்கு இன்னும் மார்க் அதிகமாகவே இருக்குது. இங்கெல்லாம் 40 மார்க்கே ரைஸ் ஆகிருக்கு, 40, 45 மார்க்கே ரைஸ் ஆகிருக்கு. பட் நம்ம இந்த 350க்குள்ளாரே பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 350லே உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் சீட்ஸுமே ஃபில் ஆகிடும். ஸோ 350லே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த 2025 என்ன ரேஞ்சில் இருந்தது, இப்போ எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்ட்டு. அதே ரேங்க்கில் நீட் ரேங்க் இது வந்து ஆல் இண்டியா ரேங்க். நம்மளுக்கு ஸ்டேட் ரேங்க் தனியாக வரும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி ரேங்கை வச்சு நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ணபடி இதில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஒரு ரேங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரேஞ்சிலுமே எக்ஸ்ட்ரா 30 மார்க் ஆவரேஜாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டதிலே சொல்லியிருக்கேன். மினிமம் உங்களுக்கு 2025 விட கம்பேர் பண்ணும்போது 2026 அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes இருந்தது, எக்ஸ்ட்ரா 35 days. ஸோ பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரா 8 to 10 questions அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டைமு இந்த எக்ஸ்ட்ரா டேஸை யூஸ் பண்ணி படிச்சிருந்தாங்கனாக்கா ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கூட இப்போ +2 முடித்தவங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணி படித்ததுனால
எக்ஸ்ட்ரா ஆவரேஜாக ஒரு 10 கொஸ்டின் அளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க 2025 கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த அளவுக்கு மார்க் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு 30 மார்க்காவது உங்களுக்கு மினிமம் ரைஸ் ஆகும். ஸோ ஒரு ஆல் இண்டியா கேட்டகரிக்கும் எவ்வளோ ரைஸ் ஆகும், அதேமாதிரி ஸ்டேட் கேட்டகரிக்கு எவ்வளோ ரைஸ் ஆகும், அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பிடிஎஸ்க்கு எவ்வளோ ரைஸ் ஆகுங்கிறத தனியாக நம்ம அதை வந்து ஒரு வீடியோஸை பார்க்கலாம். இப்போதைக்கு மினிமம் நீங்கள் உங்கள் ரேங்கை வச்சே செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போதே லாஸ்ட் இயர் 2025 கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 மார்க் அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு அந்த ரேங்க்கில். லாஸ்ட் இயர் இருந்த ஒரு ரேங்க்கில் இருந்த ஸ்டூடெண்ட்டு அந்த ரேங்க்ல இருந்து இந்த தடவை வந்து 30 மார்க் ரைஸ் ஆகிருக்கு அதனோட மீனிங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மினிமம் 30 மார்க்காவது ரைஸ் ஆகணும். ஒரு கேட்டகரிக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டா எவ்வளோங்கிறது தனித்தனியாக ரைஸ் ஆகும். ப்ளஸ் பிடிஎஸ்க்கு எவ்வளோ ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, இதெல்லாம் தனியாக நம்ம வீடியோஸில் அடுத்து பார்க்கலாம்.